பேரவைத் தலைவர்களே, நீங்கள் தீர்மானத்தை ஆதரிச்சது உண்மைதான். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். அதை மறுக்கல. ஆனால் அமைச்சர் சொல்வது, நீங்கள் இதே பிரச்சனையை இப்ப உங்க உறுப்பினர் பேசுகிற போது இந்த பிரச்சனையில ஆட்சிக்கு மக்களிடத்துல மதிப்பு இழந்து கொண்டிருக்கிறது, நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் பேசினார். அதனால்தான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நம்முடைய அமைச்சருக்கு வந்திருக்கிறது. அதனால் அவர் பேசுகிற போது நீங்கள் மாநிலங்களவையிலே உங்கள் உறுப்பினர் என்ன பேசினார், அதுதான் கேள்வி. அதை சொல்லுகிறார். அது இல்லை என்று சொல்கிறீர்களா, மறுக்கிறீர்களா? அப்படி பேசவில்லைன்னு சொன்னா அது வளர்த்தி விட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாரத்தோடு நான் சபாநாயகரை கொடுக்கிறேன். நீங்க இல்லை என்று சொன்னா அதை சொல்லுங்கள். அதற்கு பெரும் முடிவு எடுக்கலாம். மாநிலங்கள் உறுப்பினர் மதிப்புக்குரிய தம்பிதுரை அவர்கள் அந்த அவையில பேசி ஆதரிச்சு பேசியிருக்கிறார். இது உண்மை. இல்லை என்று மறுக்கிறீர்களா? மாண்புமிகு அமைச்சர் பதில் முடியட்டு பிளீஸ். ஆட்சிக்கு மக்களிடத்துல மதிப்பு இழந்து கொண்டிருக்கிறது, நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் பேசினார். அதனால்தான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நம்முடைய அமைச்சருக்கு வந்திருக்கிறது. அதனால் அவர் பேசுகிற போது நீங்கள் மாநிலங்களவையிலே உங்கள் உறுப்பினர் என்ன பேசினார், அதுதான் கேள்வி. அதை சொல்லுகிறார். அது இல்லை என்று சொல்கிறீர்களா, மறுக்கிறீர்களா? அப்படி பேசவில்லைன்னு சொன்னா அது வளர்த்தி விட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆதாரத்தோடு நான் சபாநாயகரை கொடுக்கிறேன். நீங்க இல்லை என்று சொன்னா அதை சொல்லுங்கள். அதற்கு பெரும் முடிவு எடுக்கலாம். மாநிலங்கள் ஆதரிக்கல. ஆனா உங்கள் உறுப்பினர் உங்களுடைய அதிமுகவை சார்ந்த உறுப்பினர் ஆதரிச்சு பேசியிருக்கிறார். அதற்கு உண்டா இல்லையா, அதற்கு போய் சொல்லுங்க. இல்லை என்று மறுக்கிறீர்களா? மாண்புமிகு அமைச்சர் பதில் முடியட்டு பிளீஸ். பேசுகிற போது இந்த பிரச்சனையில ஆட்சிக்கு மக்களிடத்துல மதிப்பு இழந்து கொண்டிருக்கிறது, நம்பிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் பேசினார். அதனால்தான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நம்முடைய அமைச்சருக்கு வந்திருக்கிறது. அதனால் அவர் பேசுகிற போது நீங்கள் மாநிலங்களவையிலே உங்கள் உறுப்பினர் என்ன பேசினார், அதுதான் கேள்வி. அதை சொல்லுகிறார். அது இல்லை என்று சொல்கிறீர்களா, மறுக்கிறீர்களா? அப்படி பேச பதில் சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு தானே உட்கார்ந்ததுக்கு பிறகு ஒன்றிய அமைச்சர் பதில். கனிமவள விதிகள் சட்டத்திருத்த மசோதாவை அதிமுக ஆதரித்து பேசவில்லை என்கிறீர்களா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிமுகவை பார்த்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். மாநிலங்களவையில் பேசவில்லை என்கிறீர்கள் என்றால் ஆதாரத்தை கொடுக்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினம் சட்டப்பேரவையில் டங்ஸ்டன் விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் மாஸ்க் அணிந்து சென்றிருந்தனர். இந்நிலையில் அந்த டங்ஸ்டன் விவகாரத்திற்கு மாநிலங்களவை மக்களவை என இரண்டிலும் ஆதரவு தெரிவித்தது அதிமுக தான் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியிருக்கிறார்.